இங்கே பாருங்க, இந்த பவுடர் இது எங்கள் அத்தை மலேசியா போயிருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது இந்த பவுடர் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது செமையாக இருக்குது வாசனை. ஆனால் கையில் கொட்டினா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த ஒரு பவுடர் டின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது ஏன்னா வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. இது ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வருவாங்க, எப்போவுமே வீட்டுக்கு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. எப்போ வந்தாலும் ஒரு சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம் சின்ன பசங்க இருக்கிற வீடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஒரு நாள் நான் அதை கேட்டேன். அவங்க வந்தால் மட்டும் நான் டீ வாங்க போனோம், காப்பி வாங்க போனோம், அத்தை வந்துட்டாங்கன்னு. அப்போது ஒரு நாள் கேட்டேன். அவங்க ஒரு கூடை ஒன்று மாட்டின்னு இருப்பாங்க, அதில் எப்போ பார்த்தாலும் மூக்கு பொடி டப்பா, சுருக்கு பை, கண்ணாடி இதுதான் இருக்கும். அப்போ ஒரு நாள் கேட்டேன், ஏத்த வரீங்க வீட்டுக்கு, 3 பொண்ணுங்க இருக்குது, 3 குழந்தைங்க இருக்கிறோம், ஒரு நாளாவது ஒரு பிஸ்கெட் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுலேருந்து அப்படி கேட்டதுலேருந்து அவங்க எப்போ வந்தாலும் பிஸ்கெட் சாக்லேட்டோடு தான் வர ஆரம்பிப்பாங்க. அந்த வயசுலேயே அப்படி கேட்டேன், நறுக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி கொட்டிட்டேன். அந்த பயம்தான் இப்போது வீட்டுக்கு வரும்போது என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ இந்த பவுடர் டின்னோடு வராங்க. வேதநாயகனா பயம், மாலானா பயம். அன்றைக்கி அந்த மாதிரி கேட்டதுனால தான் இன்றைக்கி இந்த பவுடர் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஓகே.